கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். யாவரும் ஒருமித்து தேவ சமூகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தினை உயர்த்த தேவன் கிருபை செய்வாராக. காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் மூலமாக கிராஸ் டிவி வழியாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் இப்படிப்பட்டதான டிவி ஊழியங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிமையாக இருக்கும்படி நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவாராக. எல்லாரும் பாடுவோமா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். அது அளவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிற அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே தாவீது சொல்கிறார், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் செய்து வருகிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க தேவன் கிருபை தருவாராக. இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்று மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. எல்லாரும் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொண்ட வேளையிலே தீபமாய் வந்து என்னை தேவன் தேற்றினார். மகனே, பயப்படாதே, உன் பாவங்களை மன்னிப்பதற்காக நான் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உன்னை உயிர்ப்பித்தேனே, நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தேற்றுவதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பாடுவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாருமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய பாடல்களை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் மகிழ்ச்சியோடு பாட முடியும், மனமகிழ்ச்சியோடு துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், வேதத்தை வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒருவரே எனக்கு துணை என்று தைரியமாய் நாம் செயல்பட முடியும். ஆகவே அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எது வந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து அன்புடன் நடத்துகிற அந்த நல்ல தெய்வத்தை இன்னும் ஒரு பாடல் பாடி ஆராதிப்போமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்று சொல்லி எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு பாடுவோம். ஏதோ பாடுகிறோம் என்று அல்ல, வார்த்தையை உணர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து
எல்லாரும் மன நிறைவோடு மகிழ்வோடு கூட பாட கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் உன்னத தேவன் அவர்தான், ஞானம் நிறைந்தவர். அவருக்கு உண்டான ஞானம் இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாருக்கும் கிடையாது. அவர் ஒருவரே மெய்யான தேவன். உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சித்து பரலோகத்திலே சேர்க்கும்படி வந்த ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே மகிழ்ச்சியோடு பாடுவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன் நீரே, மானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே,
கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் வருவதற்குரிய அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட பரத்தில் எடுத்துக் கொள்ளப்படும்படி இது ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள். இந்த காலத்தை விட்டால் இனி ஒரு காலம் நமக்கு இருக்காது. ஆகவே கூடுமானவரை நம்மால் இயன்ற அளவு சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க, ஒரு இருளான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே ஞானஸ்நானம் பெற்று மரித்து உயிர்த்தெழுந்த நிலைமையிலே இருக்கிற உயிரோடு உள்ள கிறிஸ்தவனே, ஒரு நாளும் வீணாய் போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நீ வெளியே சொல்லவும், கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தவும், தேவ பிரசன்னத்தை அறிந்து ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வரவும் உன்னையும் என்னையும் பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அதற்கு நீ ஆயத்தமா? இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக, இருள் சூழுகிற காலத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் செல்வதற்கு ஆயத்தப்படும்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் தேவன் கிருபை செய்வாராக. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் செல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கூறுவோம். இந்திய தேசம் இயேசுவுக்கென்று சொல்லும்படி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. எல்லாரும் பாடலாமா? இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. விதைப்பதற்கும் விதைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியில்லாத இடங்கள் நிறைய உண்டு. அதை போல ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிற, பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தரிசனம் பெற்ற ஜனங்களே, நீங்கள் முன்னே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க இன்றைக்கு நாம் புறப்படுவோம். காலம் செல்லாது. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை சொல்ல புறப்பட்டு வா, வாலிபனே எழுந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பால் எழுந்து
இந்த காலம் விதைப்பின் காலம், இது கிருபையின் காலம். இந்த விதைப்பின் காலத்திலே சும்மா இருந்தால் அறுவடைக்கு செல்லும் பொழுது ஒன்றும் இருக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவன் இடைபடும் பொழுது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்றே புறப்படுவோம். காடு மேடுகள் மலைகள் மொழி தெரியாத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற மக்களுக்காக ஜெபித்து நாமும் அவர்களோடு கூட ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவன் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவாராக. இப்பொழுதும் அருமையான சகோதரர் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்திலே ஆராதிக்கப் போகிறோம். எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம், ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவனை தேடி உலகமெங்கும் அலைகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆலயத்திலே நான் வாசம் பண்ண எப்பொழுதும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க முழு மனதோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நாம் ஆராதித்து மகிழுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒற்றுமையின் ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியின் நிறைவால் நிறைந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய சமூகம்தான் எல்லாவற்றுக்கும் போதுமானது. எல்லா விதமான கவலைகளுக்கும் எல்லா விதமான பாரங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி நம் இருதயத்துக்குள்ளாய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது எல்லா விதமான கவலைகளும் மாறும். மலை போல இருக்கிறது எல்லாமே அது பனி போல உருகி போகுமே, உருகி போகுமே, உருகி போகுமே. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் நீ தேவனுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று வேத வசனம் சொல்லிருக்கிறது போல கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லா விதமான எரிகோ கோட்டைகளும் துதியினாலே 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 உடைந்து விழுகும் அல்லவா? இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது எல்லாமே மாறும், எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். தேவனை துதிக்கலாமா? நம்ம துயரத்தை மறந்து, நம்முடைய கவலைகளை மறந்து தேவனை மாத்திரம் சிந்தையில் கொண்டு வந்து அதுவரை தேவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளும் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கலாமா? ராஜா, உம்முடைய மாளிகையில் உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்க நன்றி பலிகளை விரும்புகிற தேவன், எங்க துதி பலிகளை விரும்புகிற தேவன், எங்க ஸ்தோத்திர பலிகள் மீது பிரியப்படுகிற தெய்வமே, இந்த வேளையில உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எங்க ஆண்டவரே, எங்க அருகாமையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையில கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. தூரத்துக்கும் சமீபமா இருக்கிற தேவன் அல்லவோ, இந்த நேரத்தில் எங்க அருகாமையில நீர் வருவீராக, நீர் வருவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. நம்முடைய பலனவர், என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, மறைவிடமே, இந்த உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மீண்டுமா எங்கள் மறைவிடமே, மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எங்க ஆராதனை, உங்களுக்கு தான்ப்பா ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க இருக்கிறீர்கள், ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு தான். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எஸ் இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில், கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. நம்ம கூப்பிட்ட போது செவி கொடுத்தாரே. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி, குறைகளை நீக்கி, கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. நம்ம தள்ளலையே, நம்ம விட்டு விலகலையே. குறைகளை நீக்கி, கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. மீண்டுமாய் குறைகளை நீக்கி, குறைகளை நீக்கி, கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. எல்லா விதமான குறைகளையும் நீக்கி, எல்லா விதமான கரைகளையும் போக்கி நம் கூடவே, அவரோடு கூடவே, அவரோடு கூடவே நம்ம வைத்திருக்கிறாரே. இந்த வேளையிலும், எல்லா விதமான சூழ்நிலையிலும், எல்லா விதமான நெருக்கத்திலும் மனிதர்கள் எல்லா நேரமும் நம்மளோடு கூட இருக்கவில்லை. நம் ஆராதிக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எல்லா நேரங்களிலும் நம்மளோடு கூடவே இருந்து நம்மளை தள்ளாமல், நம்மளை விட்டு விலகாமல் நம்மளோடு கூடவே இருந்தார் அல்லவோ. அந்த தெய்வத்தை, அந்த தெய்வத்தை, என்னோடு கூட இருந்தவரே, என்னை கைவிடாமல், என்னை விட்டு விலகாமல் நிழல் போல என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த தெய்வமே, மீண்டுமாய் 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 உடைய கிருபைகளை தந்து, உடைய இரக்கத்தை தந்து, உடைய அன்பினாலே எங்களை அழைத்துக் கொண்ட எங்க நல்ல தெய்வமே, நாங்க துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே போதுமானது. உம்முடைய சமூகமே போதும். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஒரே பங்கு, அது உம்முடைய சமூகம் மாத்திரமே. மாத்தாளே, மாத்தாளே, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறார்? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. இந்த வேளையில பார்த்துக் கொண்டிருக்க தேவ ஜனமே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய சமூகம், அவருடைய சமூகம், அது ஒன்றே போதுமானது, போதுமானது. இயேசு போதுமே.
எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான நெருக்கத்திலும் நம் கண்மலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவர். ஆண்டவரே நீங்க போதும் ஐயா. உம்முடைய சமூகம் எப்போது கூட எங்களோடு கூட வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவோ, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவோ, நீர் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும் ஐயா. உம் சமூகம் அது ஆனந்தம், அது பேரின்பம், அது மிக மிக மகிழ்ச்சியானதல்லவோ. அந்த திரு சமூகத்துல இந்த வேளையில கர்த்தர் எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். எல்லா குறைகளையும் நீக்கி எல்லா கரைகளையும் நோக்கி ஆண்டவரே எல்லா விதமான பாரங்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உம்மோடு கூடவே கர்த்தர் எப்பொழுதும் எங்களை வைத்துக் கொள்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்க ஆராதனைகளை, எங்க துதி பலிகளை, எங்க நன்றி பலிகளை கர்த்தர் நீங்க ஆண்டவரே ஏற்றுக்கொண்டதுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திரு சமூகம் அமர்ந்திருப்போம், அதுதான் எங்கள் பலன். உம்முடைய திரு சமூகம் தரித்திருப்போம், அதுதான் எங்களுக்கு ஆதரவு. உம் பாதத்திலே அமர்ந்திருப்போம், அதுதான் எங்களுடைய பலனான. அதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உம் சமூகத்திலே எப்போதும் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் உம் சமூகத்திலே தரித்திருப்பார்கள் என்று சொன்னது போல உம்மிலே உம் சமூகம் அமர்ந்து ஆண்டவரே அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது கடைசி காலம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். கடைசி காலமாகவே இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கவும், நமது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், கணவனார் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதை போல சகோதரிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்போமானால் தேவனுடைய வருகைக்கு நாம் குடும்பமாய் அழைத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் மறுரூபமாக ஒரு சில ஜெப குறிப்புகளை நாம் ஜெபித்து தேவ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத போது மனைவியினுடைய தவறான ஆலோசனைக்கு செவி சாய்க்காமல் கணவன்மார்கள் இருக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் சாராள் ஆபிரகாமை நோக்கி எனக்கு ஒரு புத்திர சுவிகாரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து அதன் மூலம் பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேல். அதனால் பல பிரச்சனைகள் எழுந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களிலே எனக்கு எப்படியாவது குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவறான வழிகளிலே செல்கிற பழக்கங்கள் இந்த நாட்களிலே நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தவறான சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அன்னாளை போல ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்ற அளவிலே ஒரு குழந்தையை பெறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே குழந்தைகள் இல்லை என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு அருமையான குழந்தைகளை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பமும் மறுரூபமாக வேண்டும். தேவனுக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நல்ல அருமையான குடும்பமாய் மாறும்படி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பொருளாதாரம் குறைந்து போன நிலைமையிலும் வறுமையிலும் நாம் இருக்கும்போது யோபுவின் மனைவி போல தேவனை மறுதலியாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே நாளில் தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்த யோபு, தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்த யோபு சரீர பலவீனத்தோடு இருக்கும் பொழுது யோபுவினுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் தேவனை தேவனை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவள் சொன்னதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாதார சீரழிவுகள் குடும்பங்களில் ஏற்படும் பொழுது, பொருளாதார பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனைவிமார்களிடத்தில் வராமல்
ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்று விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்படிப்பட்டதான பொருளாதார சூழ்நிலைகள் குடும்பங்களிலே இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. பொருளாதார சிக்கலிலே கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து பலப்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊழியரிடத்திலும் தேவனிடத்திலும் பொய் சொன்ன அனனியா சப்பிராளை போல இல்லாமல் உண்மையை பேச ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு உண்டான காரியங்களை எடுத்து வைத்து கொண்டு அப்போஸ்தலர் பாதபடிகளிலே விற்றது இவ்வளவுதான் என்று சொல்லி காணிக்கைகளை கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? இருவரும் பொய் சொன்னபடியினாலே மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பொய் சொல்லி மறைத்து நம்முடைய குடும்பத்திலே ஏதோ நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்போமானால் அது தவறான காரியம் என்பதை உணர்ந்து குடும்பத்திலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்பொழுது உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று குடும்பமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தேவனுக்குள்ளே கருத்தாய் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-5 வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் தன் பிள்ளைகளை சரியாக கர்த்தருக்குள் வளர்க்கவில்லை. ஏலி, தாவீது போன்றவர்களும் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை. ஏசாயா 8:18 ஏசாயாவை போல பிள்ளைகளை தேவனுக்கு சாட்சியாக வளர்க்க வேண்டும். சாமுவேலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தாவீது தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காத காரணத்தினால் அங்கே நடந்த காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, ஏசாயா சொல்லுகிறார், நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சியாயிருப்போம் என்று சொன்னதைப் போல நம்முடைய குடும்பத்திலே நமது பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்து அவர்கள் சாட்சியாய் வளரும்படி ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைக்குள் வளர்ந்து பெருக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திலே வேதனைப்படுத்தி குடும்பத்தை சீரழித்து கொண்டு பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற கணவன்மார்கள் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:38 சொன்னதை போல பிள்ளைகளின் தவறான ஆலோசனையினாலே தன் தகப்பனிடம் தவறான உறவு கொண்ட பிள்ளைகளும் தகப்பனும் இன்றைய உலகில் உண்டு. அவர்கள் மனம் திரும்ப பாவங்களை விட்டு விலக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தேவ கரத்திலே ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:17-26 சொன்னபடி தேவன் விரும்பாத காரியத்தை திரும்பி பார்க்காதபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஜெபிப்போம். லோத்தின் மனைவியைப் போல அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக இருக்க ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்து தனக்குண்டான செல்வங்களை தன் ஜீவன் தப்ப போகும் பொழுது கூட திரும்பி பார்த்தபடியினாலே உப்புத்துணாய் மாறினாள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே திரும்பி பார்க்கிற அனுபவம் வேண்டாம். உலகத்தை திரும்பி பார்க்கிற அனுபவம் வேண்டாம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை வசதியாக நல்ல கிருபையாய் வளர்த்து வருகிறார், வாழ வைக்கிறார். ஆனால் அவரை விட்டு உலகத்தை திரும்பி பார்ப்போமையானால் நாம் லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எண்ணி தேவ சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, அப்படிப்பட்டதான திரும்பி பார்க்கிற அனுபவம் எங்கள் குடும்பங்களில் வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிறரை பாவத்திற்குள்ளாக்கும்
போத்திபாரின் மனைவி போன்றவர்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம். இன்றைக்கு எத்தனையோ தவறான காரியங்கள் குடும்பங்களில் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களிலே, கர்த்தருடைய பிள்ளைகளை வீட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாதபடி நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திற்குள்ளே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25:21 சொல்லப்பட்டது போல, குழந்தை பாக்கியம் இல்லாத போதும் தன் மனைவியை நேசித்து மனைவிக்காக ஜெபிக்கும் புருஷன்மார்கள் எல்லா குடும்பங்களிலும் காணப்பட நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பத்திலே மத்தேயு 1:19 படி மனைவியின் மேல் சந்தேகப்படும் கணவன்மார்கள், விவாகரத்து கேட்கும் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படும்படி எல்லாரும் ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணப்படும் சண்டைகள், பிரிவினைகள், கசப்பு, வைராக்கியம் நீங்கி சமாதானம் பெற்று வாழ ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து தெய்வீக சமாதானத்தினாலும் ஆறுதலினாலும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்து 1:14-18 வரைக்கும் வாசிப்பதைப் போல குடும்பத்தில் ரூத்து நகோமியைப் போல மாமியாரும் மருமகளுக்கும் நல்ல ஒற்றுமை, அன்பு, சமாதானம் காணப்பட ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியும் பூனையும் போல் சண்டை போடாதபடி மாமியாரும் மருமகளும் இணைந்து குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்யும்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் நகோமியை போல நாம் அந்த குடும்பங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் 2 சாமுவேல் 6:16 சொன்னதை போல குடும்பத்தில் புருஷனை அவமதிக்கிற மனைவிமார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற, குடும்பம் பரலோகமாய் மாற, குடும்பத்தை தேவனுக்காக கட்டி எழுப்பிய நோவாவை போல அநேக குடும்ப தலைவர்கள் எழும்ப நாம் ஜெபிப்போம். ரோமர் 16:3-4 குடும்பமாக பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் போல கர்த்தருக்காக ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்பவர்களை தேவன் எழுப்பும்படி இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம். யோசுவா 2:12-13 ஊழியர்களை காப்பாற்றி தன் குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றிய ராகாப் என்னும் வேசியை போல அநேக குடும்பங்கள் எழும்ப ஜெபிப்போம். தான் ஒரு பாவியாய் இருந்தாலும் சிரவேலின் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் தன் தகப்பன் குடும்பத்தை காப்பாற்றினான். யாத்திராகமம் 1:17-21 வரைக்கும் வசனங்களை வாசிப்பதைப் போல ராஜாவின் கட்டளையை தள்ளி தேவனுக்கு பயந்து ஆத்துமாக்களை காப்பாற்றிய எபிரேய மருத்துவச்சு குடும்பங்கள் போல நமது சபையில் எழும்ப நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வைராக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. யோசுவா 24:15 சொல்வது போல யோசுவா குடும்பத்தாரை போல முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் நமது சபையிலே எழும்ப நாம் ஜெபிப்போம். பஞ்சத்திலும் தன் தகப்பன் குடும்பம் சகோதரர்கள் அனைவரையும் ஆதரித்த யோசேப்பின் குடும்பத்தைப் போல நாம் நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். ஒரு குடும்பத்தில் பல பிள்ளைகள் இருந்தாலும் தாயின் பாரபட்ச அன்பினாலும் தன் தவறான ஆலோசனையால் பிள்ளைகள் பாவம் செய்வதற்கும் தேவனின் ஆசீர்வாதத்தை இழக்கவும் நேரிடுகிறது. இப்படிப்பட்ட ரெபெக்காளை போன்ற தாய்மார்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். ஆதியாகமம் 37:1-4 முடிய வாசிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தகப்பன் அதிகமாய் நேசிப்பது வழக்கம். தேவனும் அப்படித்தான். இப்படி நேசிக்கும் போது குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் தன் உடன் பிறந்த சகோதரனிடத்திலே பாசத்தை காட்டுவதற்கு பதிலாக அவனை பகைத்தார்கள். இப்படிப்பட்ட சகோதரர் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். இன்னும் தாவீதின் சகோதரர்கள் இயேசுவின் சகோதரர்கள் தாவீதையும் இயேசுவையும் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி கர்த்தர் எல்லா குடும்பத்திலும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 12:1-10 வரைக்கும் வாசிப்பது போல ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்த சகோதரி மிரியம் தன் சகோதரன் மோசேக்கு விரோதமாக எழுப்பி பகைத்தாள். இப்படிப்பட்ட சகோதரிகள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். ஆதியாகமம் 34 முழுவதும் ஒரு குடும்பத்தில் கீழ்ப்படியாத பெண் பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். ஆதியாகமம் 31:1 வாசிக்கும் போது யாக்கோபின் மச்சான்மார்கள் வீண்பலியை யாக்கோபின் மேல் சுமத்தினார்
சொன்னார்கள். இப்படிப்பட்ட மச்சான்மார்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். லூக்கா 10:38-42 முடிய ஒரு குடும்பத்தில் தானும் இயேசுவிட வராமல் இயேசுவிட வரப்போகிறவர்களையும் தடை பண்ணுகிறவர்களையும் தன் சகோதரி நேசிக்காத மார்த்தாளை போன்றவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். எண்ணாகமம் 12:1 படி ஒரு குடும்பத்தில் நாத்தனாராகிய மிரியம் தன் அண்ணனின் மேல் பொறாமை கொண்டதினால் தன் சகோதரனை பகைத்தாள். நாத்தனார் அண்ணி இவர்களுக்குள் நல்ல ஒற்றுமை நிலவ ஜெபிப்போம். ஆதியாகமம் 48:8-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தன் பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் எண்ணம் கொண்ட யாக்கோபை போன்ற தாத்தாமார்கள் குடும்பத்தில் காணப்பட ஜெபிப்போம். லூக்கா 4:38-39 வசனங்களிலே தன் மாமியார் சுகமடைய வேண்டும் என்று முயற்சி எடுத்து இயேசுவை வரவழைத்து ஜெபிக்க வேண்டிக் கொண்ட பேதுருவை போன்ற மருமகன்கள் குடும்பத்திலே காணப்பட ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 10:2-24-44-48 வசனங்களின்படி தன் குடும்பம் மாத்திரமல்ல தன் உறவினரும் நண்பர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தன் குடும்பம் பரலோகமாக மாற வேண்டும் என்று முயற்சி எடுத்த கொர்நேலியுக்கள் குடும்பத்தில் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களிலே இருக்குமானால் தேவரீர் நல்லவைகளை நீர் ஆசீர்வதிக்கவும், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய காரியங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று வெளியே போகவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலன் அந்த குடும்பங்களில் இறங்கட்டும். உம்முடைய வார்த்தை குடும்பங்களை ரட்சிக்கட்டும். உம்முடைய வார்த்தை குடும்பங்களை சமாதானத்தோடு நடத்தட்டும். உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்து பெருக தேவனாகிய கர்த்தர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இன்னும் சில வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடவிடும்படி நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய செவிகளை அவருக்கு நேராய் திருப்பி இருதயம் அடைக்கப்பட்ட இருதயங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சற்று சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு நோக்கம் உண்டு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத ஜனங்கள் இன்னும் ஏராளமாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நம்புகிறவர்கள் அவர் உயிர்த்தார் என்பதை நம்பவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது எதை காட்டுகிறது என்றால், மரணத்தை ஜெயித்து குறித்து காட்டுகிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். உலகத்தில் எந்த மனிதனும் அல்லது எந்த மகானும் மரித்த பின்பு இன்று வரை உயிர்த்தெழவில்லை. அவர்கள் கல்லறை அடைக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அவரை அடக்கம் பண்ணி 3ஆம் நாளிலே சகோதரிகள் சென்று பார்க்க பொழுது அங்கே கல்லறையிலே தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தோரிடத்திலே தேடுகிறீர்களே என்று சொல்லி கேட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று விட்டார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்டானால் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எப்படி? என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக? இன்றைக்கு இருக்கிற மக்களுக்காக, நேற்று இருந்த மக்களுக்காக, இனி வரப்போகிற சந்ததிக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவன் அப்படியே மரணித்து விடவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அதைத்தான் அந்த தேவதூதன் சொன்னது, அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உனக்குள்ளே இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிறார். நீ போகும்போது வரும்போதும் உனக்கு துணையாய் இருக்கிறார். நீ தனிமையான வேளைகளிலே, துன்பப்படுகிற வேளைகளிலே, துயரப்படுகிற வேளையிலே உன்னை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, விடுதலையோடு கூட நடத்துவதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது ஒரு காரியம், அவர் யார்? Who is Christ? Who is Jesus? அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறது. யோவான் 10:17 சொல்லப்படுகிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அடக்கம் பண்ணப்பட்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படியானால் அவர் தேவகுமாரன் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர் தேவகுமாரன் என்பதை, பிதா அவரோடு அன்பாய் இருந்தார் என்பதையும் நாம் இந்த அவருடைய உயிர்த்தெழுதலிலே அறிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தது உண்மை. அவர் 100க்கு 100 மனிதனாக வாழ்ந்தாலும் 100க்கு 100 தேவனோடு கூட இடைப்பட்டது உண்மை. அவர் தேவகுமார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 1:5 சொல்லப்படுகிறது, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலேயே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு எழுந்தார் என்று நம்பாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அருமையானவர்களே, ஆனால் அவர் தேவகுமார் என்பதை மெய்ப்பிக்கும்படி தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். இப்போ எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். காரணம் என்ன? எப்படி சொல்லப்படுகிறது? பவுல் சொன்னதை போல, நான் மரித்தேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது அவரோடு கூட நான் எழுந்தும் இருக்கிறேன் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது நான் உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாக அந்த ரட்சிப்பின் காரியத்திலே ஞானஸ்தானம் என்கிற மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த நிலையிலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறோம். சிலுவை, எத்தனை சிலுவை என்று பார்க்கும் பொழுது 3 சிலுவை அங்கே கல்வாரி மேட்டிலே காணப்பட்டது. ஆனால் 4வது ஒரு சிலுவையும், அந்த சிலுவையிலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அவரோடு கூட அறையப்பட்டோம், இன்றைக்கு அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அவர் தேவகுமாரன் என்பதை அவருடைய மீட்புக்கான மரணத்தினால் கிடைக்கும் பலனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 6:4 இப்படியா சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவரோடு கூட மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றால், நாமும் மரணத்திலே பாவத்திற்கு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின உத்தரவாதம். மரணத்தினால், அவருடைய மரணத்தினால் கிடைக்கும் ஒரு உத்தரவாதம் என்பதை பார்க்கிறோம். வேதாகமத்தின் சத்தியத்தை உறுதி செய்கிறது. சங்கீதம் 16:10 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானில் அழிவை காண ஒட்டீர். ஆமென். பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மரணிப்பதில்லை. இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும். ஏனென்றால் மண்ணிலே உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்பும். ஆனால் தேவனுடைய அவர் ஆவியானது தேவ கிருபையினாலே, தேவனால் நமக்கு ஊற்றப்பட்ட ஒரு ஆக்சிஜன். அந்த ஆவி தன்னை படைத்த தேவனிடத்திற்கு போகும். எப்போது நாம் கர்த்தருக்குள் வாழ்ந்து, கர்த்தருக்குள் நிலைத்திருந்து, கர்த்தரோடு நடந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய நாமத்திலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வந்திருந்தால் இந்த ஆவி பரலோகம் போகும். அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும். ஆகவே வேதாகமத்தின் சத்தியத்தை அது உறுதி செய்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். நான் மற்ற ஜனங்களைப் போல, ஆண்டவரை அறியாத ஜனங்களைப் போல பாதாளத்திற்கு நான் அனுப்பப்பட போறதில்லை. என் பரலோகத்திற்கு என் ஆத்துமா போகும். அந்த விசுவாசம்தான் அவர் மரணத்தினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற அந்த 2 திருடர்களிலே ஒருவன் சொன்னான், உமது ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். பாதாளத்துக்கு போக வேண்டாம். அவன் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பாதாளத்துக்கு போக வேண்டிய மனுஷன் காரணம் என்ன? அவன் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்தான். அவன் சொல்றான், நாமோ பாவத்தை செய்ததினாலே தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு பாவமும் அறியாத அவர் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவனுடைய இருதயத்திலே கிறிஸ்துவினுடைய அன்பை யோசித்து பார்க்கிறான், நினைத்து பார்க்கிறான். தேவ அன்பிலே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் இன்னொரு திருடன் சொல்ல பாருங்க, நீ ராஜாவானால், நீ கடவுளானால் இந்த சிலுவையிலிருந்து ஒன்றை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்து விடு என்றான். ஆனால் அவன் பாவத்திலேயே மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, லூக்கா 24 44 47 வரைக்கும் வாசிப்போமானால், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், மாமனிதர்களாய் வாழுகிறார்கள். அவர்கள் வாழுகிற காலங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காலங்கள் என்று மக்களால் போற்றப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் மரணத்திலிருந்து ஒரு நாள் உயிர்த்ததில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை அனுபவிப்பதற்காகவே அனுப்பப்பட்ட தேவன். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி பிதாவினால் அனுப்பப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பிற்கு அகல ஆழ நீள உயரம் இல்லை. அது மகா பேரன்பு. அந்த பேரன்பைத்தான் நம்மீது அவர் காட்டினார். அவருடைய மரணத்தின் மூலம், அவருடைய மரணத்தில் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அடுத்தபடியாக அக்கிரமக்காரருக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30-31 வரைக்கும் வசனம் உங்களை வாசிப்போமானால், மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். அப்போ மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக வேட்டிமைகளிலிருந்து தன்னை விலக்கி கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு மெய்யான மனம் திரும்புதல் வேண்டும். இன்றைக்கு மனம் திரும்புதல் இருக்கா?
நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன? உலகத்தை பின்னோக்கி பார்த்து கொண்டு ஓடுகிறோம். விடிய 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 பணத்தை சேர்க்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திலே தேவனோடு கூட இருப்பதற்கு அவர் ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கார் என்ற சிந்தனை இல்லாதபடி இந்த உலகத்திலே தன் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் they will not go to heaven. ஆண்டவரை தவிர நீ என்ன புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனாலும், என்ன புண்ணிய காரியங்கள் செய்தாலும் பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, மனம் திரும்புதல் இல்லாமல் நான் கிறிஸ்தவன், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க ஐயா கிறிஸ்தவர், அவர் தான் இந்த கட்டடங்கள்லாம் ஆலயத்தை கட்டி கொடுத்தார் என்று பெருமை பேசிக்கொள்ளுதல் எந்த விதமான காரியமும் இல்லை. அருமையான சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள் பாஸ்டர் சொல்வார், ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் சொன்னானா, கண்ணு கட்டு தூரம் பாருங்க, அவ்வளவு எங்கள் தாத்தா சொத்து. இப்போ அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? எங்கள் அப்பா பாதி வித்துட்டார், அவருக்கு பிறகு நான் வித்துட்டு இப்போ நீ என்ன செய்கிற? தெருவில் பிச்சை எடுக்கிற. அருமையானவர்களே, தாத்தா தேடி வச்ச சொத்தை எல்லாம் வீணடித்து செலவழித்து விட்டு இன்றைக்கு தெருவில் நிற்கிற ஒரு அனுபவத்திலே உலகம் காணப்படுகிறது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். ஜெபம், துதி, ஆராதனை, தேவ வாசிப்பு, வேத வசனங்களை தியானிக்கிற அந்த ஒரு நிலைமை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இல்லாவிட்டால் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மனம் திரும்பத்தக்கதாக அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்து கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கு அவர் அங்கே தன்னுடைய மரணத்தின் மூலம் அதை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் ஈவாகிய பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருக்கிறது. யோவான் 20:22 வாசிக்கிறோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ரோமர் 5:10-11 வாசிக்கிறோம், அந்தப்படியே முந்தின மனுஷனுக்கு உரிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பரலோகத்தில் விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுதல், வேண்டுதல் செய்வதற்கும் இதுவே அடிப்படை. ஆக நமக்கு ஒரு ஜீவ வாழ்க்கை, அவரோடு நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். விசுவாசிகளுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் உண்டு என்று உறுதி செய்கிறது. 1 பேதுரு 1:3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மேலும் ஆண்டவர் வருகையின் போது அவர்கள் உயிர் தெழுவார்கள் அல்லது மறுரூபம் அடைவார்கள் என்றும் நம்பிக்கையை தருகிறது என்று பார்க்கிறோம். கடைசியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் பாவங்களின் மீது வல்லமையும் அது கொடுக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு பாவம் என்பது தொடுவதே கிடையாது, வரும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆகவே அல்லேலூயா, இந்த நாட்களிலே ஆண்டவர் மரித்தார், இன்று உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் எங்கே இருக்கிறார்? பரதேசில் இருக்கிறார், உங்களிலும் என்னிலும் இருக்கிறார். அவர் மரித்தார் என்பதற்குரிய ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, சரீரம் கல்லறையில் வைக்கப்படுகிறது. மத்தேயு 27:57 வாசிக்கிறோம். போர் சேவகர்களின் காவல் மத்தேயு 27:62-66 முடிய. ஸ்திரீகள் கல்லறைக்கு வருதல் மத்தேயு 28:1-4 வரைக்கும். தேவ தூதர்களின் செய்தி மத்தேயு 28:5-8. பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு செல்லுதல், மகதலேனா மரியாளுக்கு சாட்சி. இப்படி மார்க் 16:9-11 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் அல்ல,
அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மரித்து பரலோகத்திற்கு போற ஒரு காரணத்தினாலே அவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் நான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி அவர் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். ஆகவே நான் பரத்திற்கு செல்லுகிறேன், சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் பரலோகத்திலே இடமில்லை. எத்தனை புண்ணியங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்றாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பரலோகம் செல்வதற்கு எந்த வழியும் இல்லை. அவர் ஒருவரே 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 கடவுள், நித்திய பிதா. அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. உங்களையும் என்னையும் நேசித்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை நாம் ஒருமனப்பட்டு ஒருமித்து அவரை நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ மனம் திரும்பாவிட்டால், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய அக்கிரம சிந்தையினாலே நான் உலகத்திலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போனேன். இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி என் தேவன் எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னால் விசுவாசிக்க முடியுமா? கர்த்தர் அதற்காக தன்னை உலகத்திலே வந்தார். தன்னை அடித்தவர்களையும் திட்டியவர்களையும் விழாவிலே குத்தியவர்களையும் சிரசிலே முள்முடி சூட்டியவர்களையும் பார்த்து, அந்த போர்ச்சேவர்களை பார்த்து, தனக்கு அருகே இருந்து ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தேவ கரத்திலே தன்னை அர்ப்பணித்து நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் ஐயா. எந்த ஒரு தெய்வமும் மனிதன் வாழ வேண்டும் என்றுதான் உலகத்தில் அவர் வந்தார். சில தெய்வங்களை நாம் பற்றி நினைக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆனால் நம்மை மாத்திரம் நேசித்து நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர், அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறும்படியாய் இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திற்கு பின்னே போகிற மக்களை மனம் திரும்ப செய்ய நீர் ஒருவரே உண்மையானவர். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான தகப்பனே, நீர் வரும் நாளிலே நாங்களும் எதிர்நோக்கி காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இதோ சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அருமையான கிராஸ் டிவி ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியம் இன்னும் வளரவும், இதிலே பணிபுரிகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.